ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூஜியோட நெக்ஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணவே மாட்டாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வரது மட்டும்தான் அப்டேஷன் இருக்கும். அடுத்து வர ரேங்க் லிஸ்ட் வந்து நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல, இல்லை ஜாயின் பண்ணுற விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிடணும். தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 20/19 ஆகிப்போச்சு. ஸோ நீங்கள் வந்து உடனே போய் அப்ளை சீட் இருந்தால் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குதுன்னு வந்திருக்கு. பட் டொனேஷன் பே பண்ணுறவங்கனால மட்டும்தான் அந்த மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து இது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் காலேஜில் போயிட்டு பேசி பார்த்து எங்களால் எவ்வளோ முடியும், நான் ஜாயின் பண்ணிக்கிட்டுமான்னு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பார்க்கலாம். ப்ரின்ஸிபலை மீட் பண்ணி கூட கேட்டு பார்க்கலாம், சரிங்களா? கவுன்சிலிங் வந்து அப்போவே கண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்போவே வந்துட்டு சொல்லிடுவாங்க என்ன ஏதுங்கிறது. இதுக்கு மேலே வந்து டைம் வேஸ்ட் பண்ணி வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு காலேஜில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க, 12 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ ரொம்ப லேட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு மெயில் மட்டும்தான் வரும், வீடியோ நான் அப்லோட் பண்ண முடியாது, சரிங்களா? அதுக்கப்புறம் யூஜிக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும், சரிங்களா? அட்மிஷன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் அட்டன் பண்ணது அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ணிருக்கீங்க, நெக்ஸ்ட்டு தான் அட்மிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு சர்க்குலர் வரும், அதுக்கப்புறம் வந்து மெயிலும் வரும், சரிங்களா? ஸோ சர்க்குலர் வந்தால் கண்டிப்பாக நான் இது பண்ணுறேன். மெயில் வந்தால் நீங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க, சரிங்களா? செலக்ட் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குறேன், ஆனால் நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஆனால் வந்து நெக்ஸ்ட்டு எப்போ எங்களை கால்ஃபர் பண்ணுவாங்க, எப்போ வரும் மெயில் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கேட்குறீங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெயில் வரும். ஸோ நீங்கள் மெயில் வந்ததும் உடனே காலேஜ் போய்ட்டு அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஸ்கூலில் போய் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருப்பீங்க இந்நேரம், மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிசி, அப்புறம் வந்து ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட், அப்புறம் கன்சாலிடேட் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க ஸ்கூலில் போய். ஸோ வாங்காதவங்க எப்போ வந்து உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அட்மிஷனே நடக்கும். தமிழ்நாடு வந்து நம்ம இதில் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ வந்து உங்களோட ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவதுக்கு ஒரிஜினல் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை வாங்கிட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி போய் உங்களுக்கு எல்லா வெரிஃபிகேஷனும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வரும். அது ஒரு 3 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், வேணும்னா அப்படி எமர்ஜென்சின்னு. அதனால் நீங்கள் வாங்கினதுமே வந்து எல்லோரும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 10 or 5 செராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, எல்லா சர்டிஃபிகேட்டுமே. அதுக்கப்புறம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எமர்ஜென்சினாலும் கிடைக்காது. ரிட்டர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், வாங்குறது கஷ்டம்தான். ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்து ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா? இல்லை நான் வந்து வேறு காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, சரிங்களா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் வெரிஃபிகேஷன் போயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், சரிங்களா? ஸோ அதை வந்து நல்லா யோசிச்சுட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை ஒரு ஃபைல் ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து காமன் திங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் அன்றைக்கி உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும், சரிங்களா? உங்களுக்கு அட்மிஷன் வந்ததும் ரோல் நம்பரு, அப்போ எப்போ காலேஜு, ஹாஸ்டலில் ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாஸ்டல் லிஸ்ட் வந்து முன்னாடி இருக்கும். அதாவது நாளைக்கு காலேஜ் அப்படின்னா இன்றைக்கி அல்லது இதுக்கு முன்னாடி நாளே வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஓகே டிஎஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், வீடியோ கொடுத்துடலாம். பாய்.